ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நான் எஸ்பி ரிலேட்டட் சக்ஸஸ் ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். சக்ஸஸ் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை நான் கிளியர் பண்ணுறேன். யாரெல்லாம் எஸ்பி மேனிஃபெஸ்டேஷன் ஜெர்னியில் இருக்கிறீங்களோ, நீங்களாம் என்ன மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் எப்படி நீங்கள் இது பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் எஸ்பியை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதும். நீங்கள் ஈஸியாக உங்களோட எஸ்பியை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் லா ஆஃப் அசம்ப்ஷன் பற்றி டவுட்ஸ் இருக்கோ, இல்லை இது ஒர்க் ஆகுமோ இல்லையோ அப்படின்னு நினைக்கிற பர்சன் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். லைக் ரோஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இல்லை ஒரு சாக்லேட் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இல்லை ஏதாவது கிஃப்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு நடக்கும்போது உங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலுமே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகேவா? அண்ட் யாரெல்லாம் எஸ்பியை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட எஸ்பியை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களோட அஃபர்மேஷன் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட பாஸ்ட் என்ன வேணால் இருக்கலாம். மேபி பிரேக்கப்பாக இருக்கலாம், நோ கான்டாக்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், இல்லை அது பெரிய சண்டை போட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் ஓல்டு ஸ்டோரி, அது நமக்கு தேவையில்லை. நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நம்ம என்ன அஃபார்ம் பண்ணுறோமோ, நம்ம எந்த அஃபர்மேஷன் பண்ணிகிட்ருக்கோமோ எஸ்பிக்காக, அதுதான் நம்மளோட ரியாலிட்டி, அதுதான் நம்மளோட ப்ரெசண்ட் அப்படின்னு நினச்சி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ நீங்கள் உங்கள் எஸ்பி கூட மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐம் ஆல்ரெடி ப்ளஸ்ஃபுல்லி மேரிட் மை எஸ்பி அப்படின்னு பண்ணும்போது நீங்கள் உங்களோட தாட்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பர்சன் கூட ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் ஒரு பர்சன் கூட கல்யாணம் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டவுட் ஏதாவது வருமா? வராது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான், எந்த ஒரு டவுட் இல்லாமல் உங்களோட அஃபர்மேஷன் இதுதான் உண்மை. இன்கேஸ் 3D உங்களை ட்ரிகர் பண்ணும், அஃப்கோர்ஸ் அது கண்டிப்பாக பண்ணும் எல்லாத்துக்குமே. ஓகேவா? பண்ணும்போது இதெல்லாம் ஜஸ்ட்டு சொல்லுங்கள், கேன்சல், இது என்னோடய ரியாலிட்டி கிடையாது, ஸோ இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். என்னோடய ரியாலிட்டி இது தான். என்னோடய மேரேஜ் ஆல்ரெடி என் எஸ்பி கூட முடிஞ்சிருச்சு, நான் இப்போ என் எஸ்பி கூட தான் இருக்கேன், இதுதான் என்னோடய ரியாலிட்டி அப்படின்ட்டு எப்போல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு டெலீட்னு சொல்லிடுங்க. இல்லை, இது என்னோடய ரியாலிட்டி கிடையாது, என்னோடய ரியாலிட்டி இது தான், இந்த மாதிரி சொல்லி நீங்கள் அந்த நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்ஸாக மாற்றிக்கோங்க. ஓகேவா? அண்டு எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கும் போது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அஃபர்மேஷன் பண்ணிகிட்ருக்கும் போது போய் உங்களோட எஸ்பி கால் பண்ணாங்களா, மெசேஜ் பண்ணாங்களா, இல்லை என்னை அன்பிளாக் பண்ணாங்களா, இல்லை கால் வந்துச்சுன்னா அவங்க சைட்லேருந்து கால் வந்துச்சா, இதெல்லாம் செக் பண்ணது ஸ்டாப் பண்ணுங்கள். நெகட்டிவிட்டி விட்டு எவ்வளோ தூரமாக இருக்க முடியுமோ தூரமாக இருங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் அஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் எஸ்பிக்காக, மை எஸ்பி லவ்ஸ் மீ அன்கண்டிஷனல், ஹீ கான்ட் இமேஜின் லைஃப் வித்தவுட் மீ அப்படின்னு பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்கள் மைண்டில் ட்ரிகர் ஆகும், என் எஸ்பி கூட தான் நான் பேசுகிறதே இல்லையே, அப்புறம் எங்கே அவங்க என்னை அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு மைண்டில் தாட்ஸ் வரும். அந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த தாட்ஸை நெகட்டிவ் தாட்ஸை அப்படியே பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க. இன்னொன்று என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, உங்களோட ஓல்டு ஸ்டோரி ஸ்டாப் பண்ணிடுங்க. யாராவது உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்குறாங்க, இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி ஒன்லி பாசிட்டிவாக மட்டும் சொல்லுங்கள். லைக் நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கிறோம், நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம், அந்த மாதிரி. உங்களோட ஓல்டு ஸ்டோரி, எங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, இப்போ நாங்கள் பேசுகிறதில்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம். பிகாஸ் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் உங்களோட ரியாலிட்டியாக சேஞ்ச் ஆகும், அதுதான் உங்களோட ரியாலிட்டியாக மாறும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது இதுதான் உண்மை, இதுதான் பொய் அப்படின்ட்டு. நம்ம என்ன அஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புரியும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு 2 நாள் அஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க பாசிட்டிவாக, பட் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து போய் உங்களோட எஸ்பியை நீங்கள் ஸ்டாக் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிரும். இவ்வளோ நேரம் இதுதான் ரியாலிட்டின்ட்டு இருந்துச்சு, இப்போ நான் சடனாக இந்த பர்சன் கூட நமக்கு கான்டாக்ட் இல்லை அப்படின்னு மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் லேட் ஆகும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 1 hour தான் அஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் அவங்களோட அந்த டிசைர் ஃபுல்ஃபில் ஆயிரும். அதே சேம் பர்சன் பார்த்திங்கன்னா நிறையா அஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆனாலும் 3Dயில் போய் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி பர்சனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க லேட் ஆகும்.
ஏன் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் உங்களோட அஃபர்மேஷனை ட்ரஸ்ட் பண்ணலை. அந்த அஃபர்மேஷனில் நீங்கள் பிலீவ் பண்ணல. அஃபர்மேஷன் பண்ணும்போது இதுதான் எனக்கு உண்மை, இதுதான் என்னோடய ரியாலிட்டி அப்படின்னு நினச்சி அஃபார்ம் பண்ணுங்கள். மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியில் உங்களுக்கு எஸ்பியை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களே ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணணும். பிகாஸ் உங்களை நீங்கள் ஹீல் பண்ணால் தான் உங்களால் உங்களோட எஸ்பியை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் உங்களை ஹீல் பண்ணலைனாலும் நீங்கள் உங்களோட எஸ்பியை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னா, ரிசல்ட் உங்களுக்கு ஆன் ஆஃபாக இருக்கும். சில டைம் நல்லா பேசுவாங்க, சில டைம் திருப்பி அந்த பேக்கப் கண்டிஷனில் வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட செல்ஃப் கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட செல்ஃப் கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணும்போது நீங்கள் திருப்பி அந்த ஓல்டு பேட்டர்னுக்கு போக மாட்டீங்க. எப்படி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணுறது, எப்படி நம்மளோட செல்ஃப் கான்செப்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நான் செப்பரேட் வீடியோ இன் ஃபியூச்சர் கொண்டு வரேன். இப்போத்துக்கு நீங்கள் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் கான்செப்ட் ஒரு எஸ்பிஐ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்காக. இன்கேஸ் இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம சக்ஸஸ் ஸ்டோரியை பார்க்கலாம். ஸோ இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட எஸ்பியை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஈவன் அவங்களோட கேரக்டர், அவங்க எந்த மாதிரி அவங்களோட எஸ்பி இருக்கணும்னு நினச்சாங்களோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி மாறிட்டாங்க. ஸோ அவங்க பண்ண ஒவ்வொரு அஃபர்மேஷனுமே அவங்களோட எஸ்பி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பண்ண ஒவ்வொரு அஃபர்மேஷனும் அவங்களோட அந்த எஸ்பி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ரொம்ப அவங்க மேலே ஆப்சஸாக இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு அவங்க இந்த வருஷம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், அஃபர்மேஷன் இஸ் ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் அட் த சேம் டைம் மேனிஃபெஸ்டேஷன் ஆல்சோ ரியல். நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், உங்களோட அஃபர்மேஷனை ட்ரஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எந்த ஒரு விஷயமாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நான் எல்லா வீடியோவில் இது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பிகாஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நிறையா விஷயம் நீங்கள் ட்ரிகர் ஆகலாம். இது போய் இது நிஜம் அப்படின்ட்டாலாம் அதெல்லாமே நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட அஃபர்மேஷனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட எஸ்பி மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்கள் எஸ்பி நீங்கள் பெடஸ்டரில் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு பெடஸ்டரில் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் உங்களோட எஸ்பி உங்களே பார்ப்பாங்க. நீங்கள் ஐ எம் லக்கி, ஐ எம் த பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களோட எஸ்பி உங்களையே லக்கின்னு நினைப்பாங்க, உங்களே பெஸ்ட்டுன்னு நினைப்பாங்க. நீங்கள் நான் ஒர்த்லெஸ், ஐ எம் நாட் லக்கி, ஒரு எனக்கு நடக்கிறது எதுவுமே நல்லா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் எஸ்பியும் சேம் அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன் ஃப்யூச்சர் நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ கொண்டு வரேன். வாட் இஸ் செல்ஃப் கான்செப்ட், ஹவு டு மேனிஃபெஸ்ட் எஸ்பி. இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டு நீங்கள் மோட்டிவேட் ஆகுறீங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே கைஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரியில் பார்க்குறேன். அன்டில் டேக் கேர்.